சை, பேதி எடுத்த கிளவி விடிய காலமே அதுக்கு இங்க பேதில எடுத்துட்டு என்ன சொத்த நேரம் கழிச்சு வந்திருந்தா கூட நான் கிளம்பி போயிருந்திருப்பேன். என் புருஷனை நானும் என் பிள்ளைகளும் தனியா ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போய் 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன். அது பொறுக்கையில இந்த கிளவிக்கு உடனே வாடி வந்துட்டு எப்படிதான் மூக்கு வேகமா தெரிய மாட்டேங்குது. சை, இதை எப்படி இங்க இருந்து அனுப்புறது? சோதனை பெருஞ்சோதனையால இருக்கு. இதை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தன்மே. பேசாம மோகரிங்க வரல, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்லிடுவோம். அப்பதான் விழுந்தடிச்சு ஓடும். இந்த கிழவிக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் சரி வரும். ஆனா என் போன் நம்பர் இதுக்கு தெரியுமே. எங்க அம்மா நம்பர், என் தம்பி நம்பர், எல்லார் நம்பரையும் தெரியும். பேசாம சித்தி போன்ல இருந்து போட்டுலாமா? என் குரலை கண்டுபிடிச்சிருமே. நான் போன் போட்டாலே மாறுமா அலையுங்க. சரி, நான் பேச முடியாது, என்ன பண்ண? பேசாம வெளியே போய் யார்ட்டையா சொல்லி ஒரு பானை போடுவோம். இந்த கிழவி இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். சரோ சரோ, எங்க அம்மா வந்துட்டாவில்ல, அதனால டூருக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம். சூட்கேஸ்ல பேக்ல இருக்க துணியெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாமா? ஆமா, அதுக்கு வெளியே வச்சுட்டு என்னதுக்கு உள்ள வச்சிருங்க. உங்க அம்மையால எனக்கு ஒரு நிம்மதி இல்ல. பேசாம அவ பாற வரைக்கும் நான் அந்த பேக்குக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கேன். ஏன் சரோ இப்படி பேசுறா? வேற என்ன சொல்றீங்க? டூருக்கு போலான்னு எவ்வளவு ஆசையா நான் கிளம்புனேன். விடியாம உங்க அம்மா வந்து நின்ட்டாவ. என் ஆசையெல்லாம் ஒன்னெல்லாம் போச்சு. சரி சரோ, அப்ப நான் எங்க அம்மாட்ட வேணா சொல்லிட்டு நீ கூட்டு போட்டுமா? எதுக்கு? அவ விட்டுருவாங்களாக்கா? இங்க வச்சு போன் சொன்னாலும் ரோட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு உடம்பு சரியில்லை வாம்பாவ. அவியலை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பிள்ளைகளே அப்பா டூர் கூட்டு போறவன்னு ஆசையா கிளம்பிச்சு. எல்லாம் கெட்டு போச்சு. சரி சரோ, வருத்தப்படாத. அப்ப எங்க அம்மையும் கூட கூட்டிட்டு போமா? கிடக்கதெல்லாம் கிடக்கட்டும். கிளவிக்கு மனையில நானே உணவத்தேன். அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. உங்க அம்மையை கூட கூட்டிட்டு போனா பூனை மடியில கட்டிட்டு போன மாட்டேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அம்மையை கூட்டிட்டு போ, ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போனிக்கிட்டு. இல்ல சரோ, பிள்ளைல ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்றியே. ஆமா, நாங்க ஆசை மட்டும் தான் பட முடியும். எதுவுமே நடந்துக்கிடாது. இங்க பாருங்க, எது என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு டூர் போயே ஆகணும். சரோ, அதான் எங்க அம்மாங்க இருக்காவுல. நீங்க முதல்ல இங்க உட்காருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். உங்க அம்மா வந்து கேட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சரோ, நீ வெளியே போன பிறகு எப்படி டிஸ்கஸ் பண்றது? காட்டுல போய் உட்கார்ந்து யோசிக்க போயிருக்கான்னு சொல்லுங்க. சரோ ஆசைப்பட்டால, அதனாலதான் இப்படி கோவப்படுறான். என்ன செய்ய, அம்மா வேற வந்துட்டாங்களே. இன்னொரு நாளைக்கு கூட்டு போவோம். யாரு கூப்பிட்டு மாமியார் கிழவிக்கு போன் போட சொல்ல? நம்ம வயசை கண்டுபிடிச்சிருமா பேதி எடுத்த கிழவி? என் புருஷன் பேசினாலும் கண்டுபிடிச்சிரும். என் தம்பி சேகர் குரலையும் கண்டுபிடிச்சிரும். எங்க அம்மா பேசிக்கிட்டே மாட்டா, மேகாத்து தான் வீசுவா. யார போன் போட்டு பேச வைக்கலாம்? நீங்க என்ன பாவலையாங்க? போறப்பட்ட வேகத்துக்கு அப்படியே பேர் பேர்ல நினைச்சே. என்ன டூருக்கு வாங்க இங்க சுத்திட்டு இருக்கீங்களா? பேசாம பிசாண்டி பேச வச்சிருவோமா? வேண்டாம் வேண்டாம், இந்த மீன்காரி இழுத்து இழுத்து பேசுவா. இவ குரல் நல்லா தெரியும் அந்த கிழவிக்கு. கண்டுபிடிச்சிரும் உடனே. பேதி எடுப்பா மீன்காரி, நான் உன்ட காது கேட்கலன்னு சொன்னேன். ஆமா, எதுக்கு வந்திருக்க? இல்ல வானதி, டூருக்கு வரேன்னு சொன்னீங்களே, போகாம இங்க நின்னுட்டு இருக்கீங்களே, அத கேட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். போகாம இருக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே? நீ தான் முதல்ல வந்து வாயை திறந்தா டூருக்கு போறியலோ நீ. என்ன டூருக்கு போக முடியல, மாமியார் கிளம்பி இங்க வந்து கிடக்கு. அப்ப போவலையா? எங்க வேற கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க வயித்தறிச்சு சும்மாயா விடும்? எங்க போனாலும் எங்க கூட நீங்க வருவீங்க. அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் நாங்க உங்க கூட வருவோம். இந்த தடவை மட்டும் வித்தியாசமா நீங்க தனியா போறேன்னு சொன்னது நியாயமா? அதனாலதான் அது நடக்காமலே போயிட்டு. ஆமா, போயிட்டு மீன்காரி, நீ கூட வந்த மட்டும் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். ரொம்ப பேசாத மீன்காரி, நானே வயித்தறிச்சல நின்னுட்டு இருக்கேன். என்ன வயித்தறிச்சல் வானதி? அடுத்த தடவை எல்லாரும் போற மாதிரி தூர பிளான் பண்ணுங்க. அது நல்லபடியா நடக்கும். காண்டுபாம எல்லாரும் போயிரலாம். தானியா போன நினைச்சு எப்படி நடக்கும் வானதி? இப்படிதான் பாதியிலே நிக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்ல, புயல் வேற வருதா? என்னது புயலா? நம்ம ஊருக்கு இல்ல வானதி, மெட்ராஸுக்கு தான் மழையும் புயலும் வருதா? நீங்க டூருக்கு போகாம இருந்தது நல்லதுதான். தேவையில்லாம அங்க போய் புயல்ல மாட்டியிருப்பீங்க. நான் மெட்ராஸுக்கு தான் போறேன்னு வந்து சொன்னேன். எங்க போனா என்ன வானது? புயல் காலம்ல. நம்ம ஊர்ல மட்டும் தான் புயல் இல்லாம இருக்கு. இங்க நிம்மதியா இருக்க வேண்டியதானே? எதுக்கு அங்க இங்க ஓடுறீங்க? உன்னைய கூட்டிட்டு போறதா இருந்தா சந்தோஷமா கிளம்பி வந்திருப்பா. புயலையும் பார்த்துக்க மாட்டா, மழையும் பார்த்துக்க மாட்டா. இப்போ உன்னைய கூப்பிடல, அதனால நிறைய சாஸ்திரம் எல்லாம் பாரு மீன்காரி. இல்ல வானதி, நீங்க போய் இங்க மாட்டிக்கிட கூடாதுல, அந்த அக்கறையில தான் வந்து சொல்ல வந்தேன். நீங்க கிளம்பிட்டீங்களா இல்ல?
உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி பிசாண்டி. மரியாதை இங்க இருந்து பேருங்க. இல்லன்னு வச்சிருங்க, வார கோவத்துக்கு என்ன பண்ணுவீன்னு எனக்கே தெரியாது. சரி வானரி, உங்க மாமியார் வந்திருக்காங்களோ, நான் போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துறேன். சோ, இந்த கிழவி அந்த கிழவி போய் பார்க்க போதே எதையாவது உளறி வைக்காம இருக்கணும். நானே ஒரு கிழவியால துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல இந்த மீன்காய் கிழவி வேற. சோதனை பெரும் சோதனையா இருக்கு. யார்கிட்ட கொடுத்து போன பேச வைக்க தெரியலையே. இந்த குடிமீட்ட போய் கொடுத்தா ஊரெல்லாம் தண்டோர போட்டுருவா. செலமா சில்பாவும் ஒன்னும் விவரமா பேசிக்கிடாதுவே. இந்த ரோசா பக்கம் ரொம்ப தாளம் அடிக்கும். யார்கிட்ட தான் போய் தொலைக்க தெரியலையே. ஆமா குழந்தை, ஆமா அவன் நல்ல விவரமா பேசுவாளே, அவட்ட போய் சொல்லுவான். மாமியார் கிளவிட்ட போன போட்டு பேசினா அழகா பேசிடுவா. அவளுக்கு தான் குரல் மாடு மாதிரி இருக்கும், அவகிட்டே போவோம். குழந்தை, ஏ குழந்தை, ஏ குழந்தை, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. என்ன ஓனர் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கிய? ஆமா, உன் வீட்டுக்குள்ள வந்து அப்படியே அராஜகம் பண்ணிட்டேன். உன் பேரை சொல்லி தானே கூப்பிட்டேன். இதுல என்ன அராஜகம் இருக்கு? ஓனர், என் பிள்ளை இப்பதான் தூங்கிச்சு கிடத்தலான்னு போனேன் ஓனர். அதுக்குள்ள வந்து குழந்தைங்கிறிய. கொஞ்சம் பொறுமையா கூட கூடாதா? உன் பேர் குழந்தை தானே, வேற என்ன குழந்தைங்க கூட குட்டிச்சாத்தானே கூட முடியும்? வேணா சொல்லி நீ வரும்போது குட்டிச்சாத்தானே கூப்பிடி. ஓனர், என்ன ஓனர் பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இவ்வளவு காலையில இவ்வளவு டென்ஷனா வந்து நிக்கிறிய? என் மாமியார் கிழவிக்கு பேதி எடுத்துட்டு அதான் டென்ஷன்ல வந்து நிக்கேன். ஓனர், பேதியாவதுன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போட்டிதானே? இப்படி என் வீட்டுல வந்து பேசினாச்சுன்னா டென்ஷன் எல்லாம் சரியாயிருமா? ஷோ, பேதி இருப்பா, அந்த பேதி கிடையாது. வேற எந்த பேதி ஓனர்? சீதா பேதியா? என்ன பேசியா நீ? பிறவு என்ன ஓனர்? பேதினா எந்த பேதின்னு விளக்கமா சொல்லுங்க. தனியா போதா, சீத பேதி போதா, இல்ல எரிஞ்சிட்டு போதா, இல்ல கரிஞ்சிட்டு போதா? உனக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்குது? ஐயோ ஓனர், என்னையுமா? இப்ப யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க ஓனர். ஆமா, தெளிவா சொல்லிட்டா மட்டும் அப்படியே புரிஞ்சிரும். ஆமா, நீங்க டூர் போறதா கேள்விப்பட்ட மீன்காரக்கா சொல்லிட்டு இருந்தாவே. சொல்லிட்டாளா உன்கிட்ட? நினைச்சேன் ஊரெல்லாம் விதைச்சிருப்பான்னு நினைச்சேன். அதே மாதிரி ஓட்டாது விதைச்சிட்டு தான் போயிருக்கா. ஓனர், மீன்காரக்காவை தச்சையில பார்த்தேன். அப்பதான் ஓனர் டூருக்கு போறாவன்னு சொல்லிட்டு போனாவ. ஆமா, நீங்க டூருக்கு போகாம இங்க வந்து நிக்கிறிய? நான் இந்நேரத்துக்கு டூர்ல தான் இருந்திருக்கேன். டூருக்கு கிளம்பிட்டு இருக்கும்போதே மாமியாருக்கு எடுத்துட்டு இடப்பேதி. ஓனர், சீரியஸாவா சொல்றிய? ஆமா, வந்து இடையில பூந்துட்டு அதுங்க வந்து 4 நாள் எங்க வீட்டுல தங்க போதான். அதனால டூருக்கே போக முடியல. நானே வயிற்றுச்சல வந்து நின்னுட்டு இருக்கேன். உனக்கு என் மாமியாரை பத்தி நல்லா தெரியுமே. தெரியும் ஓனர். இப்ப என்ன உங்க மாமியாருக்கு? எதுக்காக வந்திருக்காவ? நானே என் புருஷனோ எங்கேயும் சேர்ந்து பேரு கூட அந்த கிழவிக்கு. அதுதான் அதோட பிரச்சனை இல்ல. ஓனர், உங்க மாமியார் என் மாமியாரோட மோசமா இருக்க? மாமியார்னாலே மோசம் தான். ஓனர், சில மாமியார்லாம் நல்ல மாமியாரா இருக்கா ஓனர். எல்லா மாமியாரும் சேர்த்து சொல்லாங்க. முக்கியமா நான் பார்த்த வரைக்கும் மீன்காரக்காவை பாருங்க. உங்க தங்கச்சிக்கு எவ்வளவு நல்ல மாமியாரா நடந்துக்கிட்டியாவே? நீதான் சொல்லணும் இந்த மீன்காரி நல்ல மாமியார். நீ என் தங்கச்சி நல்ல மருமவ, அதனால இந்த மீன்காரி நல்ல மாமியாரா இருக்கா. அது மட்டும் இல்லாம சொத்து வரும் பணம் வரும்னு அமைதியா அடக்கமா இருக்கா. அப்படி எதுவும் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே ஆட்டம் போட்டு அந்த மீன்காரி. அவளவே நீ என்கிட்ட வந்து நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நல்லவ இல்ல ஓனர், நான் பார்த்த வரைக்கும் அந்த மீன்காரக்க உங்க தங்கச்சி நல்லா வச்சிருக்காவ. நல்ல மாமியாரா தான் இருக்காவ. நல்ல வீதம் ஓனர், நம்புங்க. உங்க தங்கச்சி வேணாலும் கேட்டு பாருங்க. ஆமா, அந்த மீன்காரி ரொம்ப நல்லவா, நான் தான் மோசம் உனக்கு. ஓனர், நான் அப்படி சொல்லல ஓனர். எல்லா மாமியாரும் மோசம் இல்ல, சில பேர் நல்ல வீலாவும் இருக்காவன்னு சொல்ல வரேன். நீ அந்த மீன்காரிக்கு சர்டிபிகேட் கொடுத்தது போதும். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசக்கு தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் ஓனர்? வந்ததுல இருந்து நிறைய விஷயம் பேசிட்டீல. நான் சொல்றேன் கேளு முதேவி. என்ன ஓனர்? என் மாமியார் கிழவிக்கு ஒரு போன் போடணும். என்னது, உங்க மாமியாருக்கு நான் போன் போடணுமா? ஆமா, என் மாமியாருக்கு போன் தான் போடணும்னு சொன்னேன், வேணா போடணும்னு சொன்னேன். என் மாமியாருக்கு ஒரு போன் போட்டு உன் நம்பர்ல இருந்து உங்க மக போன் இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டு உடனே போங்கன்னு சொல்லு. ஓனர், உண்மையாவே ஆக்சிடென்ட் ஆயிட்டா? அதெல்லாம் ஒண்ணு ஆவல. அந்த கிழவிக்கு போன விட்டு போய் சொல்லு. அப்பதான் அது இங்க இருந்து போவ நானே என் புருஷனும் பிள்ளைகளும் டூருக்கு போக முடியும். இல்லனா அது இங்க இருந்து 4 நாளைக்கு போகாது நாங்க டூருக்கு போயிட முடியாது. ஓனர், டூர்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு போய் சொல்ல முடியுமா? நீங்களும் உங்க மாமியார்ட்ட நாங்க டூருக்கு போறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே ஓனர்? ஆமா, சொல்லிட்டா மட்டும் அப்படியே விட்டுட்டா அடுத்த வேலை பார்க்க. அதுகிட்டலாம் சொல்லவே முடியாது. அன்னைக்கு கூட நீ பார்த்தால என்ன தேய்ச்சிட்டு இருக்கும்போது என் புருஷனுக்கு போன விட்டு வர வச்சுட்டு அந்த கிழவி குணம் என்ன நீ உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீ போன விட்டு சொல்லுங்க. சரி ஓனர், எப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு கேட்டவனே என்ன சொல்றது? ரோட்டை கிராஸ் பண்ணும்போது வண்டிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லு, பைக்குக்காரன் இடிச்சிட்டான்னு சொல்லு, அப்பதான் நம்ப.
என்ன போன போட்டு சொல்லு. ஓனர் நம்பர் இல்ல ஓனர். என் போன்ல இருக்குது, இத பார்த்து போடு. யார் இது போன் படியது? புது நம்பரால இருக்கு. யாரா இருக்கா? அட்டெண்ட் பண்ணுவோம். ஹலோ யாரு? ஹலோ வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? சே பேர் இருப்ப நான் என்ன சொல்ல சொன்னா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா பாரு. அந்த கிழவி நல்லா இருந்தா என்ன, நாசமா பண்ண இவளுக்கு என்ன? நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்லாம குசலம் விசாரிச்சிட்டு இருக்கோம். குசலம் என்னது நல்லா இருக்கீங்களா? ஆமா நீ யாரு? அது வந்து நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அதனால தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். என்னது நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சாதான் இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா? அப்படி என்ன விஷயம்? அது வந்து ஆண்டி உங்க மகளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஆமா ஆண்டி, உடனே கிளம்பி போங்க, அங்க இருக்காதுங்க. அது வந்து ஆண்டி ஆக்சிடென்ட் ஆன புள்ளதான் உங்க நம்பர் தந்து நீ பேச சொல்லிச்சு. அது வந்து ஆக்சிடென்ட் ஆன உடனே மயங்கிட்டா. சுய நினைவே உங்க மகளுக்கு இல்ல. ஐயோ இல்ல ஆண்டி, அவதான் நம்பரை தந்துட்டு மயங்கிட்டா. ஷோ என்னன்னமோ பேசி அது கிளவிய நம்ப விடாம பண்ணிவிட்டா போல இருக்கே. அதுவே சரியான வில்லங்க பிடிச்ச கிளவி. இவ வேற கிடந்து உளறியாலே. இவ சொல்றே கேட்டு அது நம்புமா நம்பாத தெரியலையே. சாரத்து பாபு, ஏய்யா சாரத்து பாபு. இம்மா என்னங்கம்மா? ஏய்யா தங்கச்சிக்கு பான் போட்டு எங்க இருக்க, என்ன செய்யன்னு கேளு. சரிம்மா இந்த கேக்கு. ஐயோ ஓனர், உங்க மாமியார் நம்ப மாட்டேங்குது ஓனர். அந்த பிள்ளைக்கு உங்க புருஷன் சொல்லி போன் பட சொல்லுது ஓனர். நினைச்சேன் நீ பேசுனது கேட்கும்போதே நான் நினைச்சேன் அந்த கிளவி நம்பாத நீ. பேதிருப்பா மயங்கிட்டாங்கற வேற போன் பட சொன்னாங்க. வேற போன போட்டுட்டு போங்கங்க வாங்கன்னு சொன்னதுல அது நம்பற மாதிரி இருக்கா? ஓனர் என்ன போன கட் பண்ணல, நீங்க சத்தமா பேசாங்க கேட்றோம் ஓனர். சூ பேசி தொலைமுதேவி. நான் இங்கதான் இருக்கேன்னு காட்டி கொடுத்து விடாத. சரிங்க ஓனர். ஏம்மா தங்கச்சிட்டு பேசிட்டேன். அவ ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கலாம். இன்னைக்கு இங்க வர சொன்னீங்களாம்ல, இங்க வரலையா? அவ இன்னைக்கு நான் அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்றா. ஓஹோ அப்படியே, சரி சரி இருக்கட்டும். இந்த போன்ல ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ரெண்டு கீழ விட்டுட்டு வரேன். என்னாச்சுமா? யாரு? யாருன்னு தெரியலப்பா, தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட்னுட்டா. ஈர அவள வச்சிக்கிடியே. பேதியப்பா என் மகளுக்கு ஆக்சிடென்ட்ங்க. நீ உருப்படுவியா? கட்டையில போவே. ஐயோ மானிசேனிலாம் என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்னு போன் போடியா? அவன் நல்லா தானே இருக்காளா? பெரும் எதுக்கு நீ ஏமாத்துவேல? என்ன பணம் கொடுக்கலான்னு பாக்குறீங்களோ? சாக்கறத சொல்லிட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து அவளை வேர்த்து உள்ள தள்ளி விடுவேன். தற்போது இந்த நம்பர் பிபிபிசியாக உள்ளது. ஓனர் உங்க மாமியார் உங்களுக்கு மேல கிளிக்கிளின்னு கிளிக்குது ஓனர். வேற நீ பேசுற பேச்சுக்கு கிளிக்கதான் செய்யா. ஏதாவது ஒரு வார்த்தையை நம்புற மாதிரி பேசுனியா? அதுக்கு சந்தேகம் வர மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஓனர் நீங்க சொல்லிதான் பேசினேன் ஓனர். அவைய போலீஸ் கம்ப்ளைண்ட்டுங்க ஓனர். பயமா இருக்கு ஓனர், நான் அந்த விளையாட்டுக்கே வரல. உன்னையெல்லாம் வந்து பேச சொன்ன பத்தியா என்னதான் சொல்லணும். அந்த கிழவிலாம் கண்டுபிடிக்க அளவுக்கு பேசியிருக்கா நீ. இல்ல ஓனர், நான் கரெக்டா தான் பேசினேன். அவையதான் உங்க புருஷனை விட்டு போன் பண்ண வச்சு கண்டுபிடிச்சிட்டாவ. நீ பேசுற பேச்சு எப்படி நம்புற மாதிரி பேசினா தானே? கண்டுபிடிக்கிற மாதிரியே பேசினா பதறிட்டு ஓடுற மாதிரி பேசியிருக்கனா? அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு பேசிட்டு இருக்கா. ஓனர் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான், நான் சொல்ல மாட்டேன் ஓனர். ஆனா என்னை மட்டும் செயல பிடிச்சி போட்ட வேண்டாம் உங்க மாமியார்ட்ட சொல்லிருங்க ஓனர். ஆமா இந்த ஒரு விஷயம் போத நீ நானும் செயல போய் இருக்கேக்கு. பேதியப்பா நீ மாட்டினால் நான் மாட்டக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா நீ என்னை மாட்டி விடக்கு பிளான் போட்டுட்டு இருக்கியோ? உன்னை போய் நம்பி பேச சொன்ன பத்தியா என்னதான் சொல்லணும். நான் போய் தொலைக்கேன். ஓனர் போன உடனே உங்க மாமியார் போன வாங்கி என் நம்பரை டிலீட் பண்ணி விட்டுருங்க ஓனர். இல்லைன்னா நான் மாட்டிடுவேன் ஓனர். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, நான் பாத்துக்கிட்டே பயப்படாம இரு. சரி இவ்வளவு போன் படுத்து எனக்கு நானே பேசியிருக்கலாம். யானை தான் தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. சாரத்து பாபு வச்சிட்டாப்பா. இப்ப மட்டும் அவ போன கட்டு பண்ணையில அவள உண்டு இல்லன்னு ஆக்கியிருப்பேன். எப்படி அவ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? என் மாவளுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போயிட்டேன் பாரு நிமிஷம். ஆனா உடனே போன் அடிக்க சொன்னேன். உன் தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகல. வேற எவ்வளோ ஒருத்தர் இப்படி வேணும்னு போன போட்டுருக்கா. முதல்ல இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். அம்மா ஃபோன் பண்ணவங்க தங்கச்சி பேர் உங்க பேர் எதையும் சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலப்பா. அப்போ வேற யாருக்கோ பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு பண்ணிருப்பாங்களா இருக்குமா? ஆக்சிடென்ட் ஆன
இருந்தாலும் இருக்கலாமா, ஒரு சமயம் நம்பரை மாத்தி போட்டிருப்பாங்க. ஒரு நம்பர் மாத்தி போட்டா கூட வேற யாருக்காவது போன் போயிரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல இல்ல, இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. இந்த குரலை நான் நல்லா கேட்டுட்டேன்பா. ஆமா, உன் பொண்டாட்டி சாரஜாவேங்க. அம்மா, அந்த பிளான் விஷயமா தான் அவ ஏதோ யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. என்னது யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாளா? எங்க போனா? ஏத்தே, இங்க தான் இருக்கேன். ஏத்தே தேடுறியா? இங்க தான் இருக்கியா நீ? எனக்கு எவ்வளவு போன் போட்டு உன் மவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு உடனே போன்னு சொல்லியா? எவனு தெரியல, எங்க கேட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. திரும்ப அந்த குரலை கேட்டேன், சும்மா விட மாட்டேன். என்னாச்சு தே? ஏங்க என்னங்க ஆச்சு? அத்தை எங்க வத்தபடியாவ? அது வந்து சரோ, யாரோ யாருக்கோ போன் போடுறதுக்கு பதிலாக அம்மாக்கு போட்டாங்க போல. என் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரோ. அதான் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏத்தே, யாராவது இந்த மாதிரி ராங்கு கால் பண்ணிருப்பாவ தே.